மண்டபத்தை இடித்துவிட்டு அங்கு பாலம் எழுப்பப்படும் என்ற அரசு அறிவிப்பு வந்ததும் கேப்டன் உள்ளத்தால் உடைந்து போனார். உடனடியாக கலைஞரை சந்திக்க முடிவெடுத்தார். கலைஞர் நினைத்தால் மண்டபத்தை காப்பாற்றி தர முடியும் என திடமாக நம்பினார். 2007 பிப்ரவரி கேப்டன் அவர்களுக்கு மிக நெருக்கடியான காலம். நீதிமன்ற ஆணையை உடனடியாக செயல்படுத்த வேண்டிய கட்டாயம். இக்கட்டானதொரு தருணத்தில் கேப்டன் இடிபாடுகளை பார்வையிட வந்தார். கேப்டனின் மதிப்பிட முடியாத உழைப்பில் விளைந்த உன்னதமான சொத்து சிதறுகாயாய் தெருவில் தெரித்து விழுந்து கிடந்தது. தலைவன் வந்திருக்கும் செய்தி அறிந்ததும் மீண்டும் மக்கள் கூடினர். அவர்களின் நியாயமான ஆவேசத்தை தணிப்பது புரட்சி கலைஞரின் முதல் பணியாக அமைந்தது. 2007 மே 16 நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் ஆண்டாள் அழகர் திருமண மண்டபத்தை இடிக்கும் பணியில் ஈடுபட்டார்கள். தகவல் அறிந்த தேமுதிக தொண்டர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து சாலை மறியலில் ஈடுபட்டார்கள். கலவரம் அதிகமாகி வன்முறை வெடிக்கும் முன்னர் கேப்டன் அவர்களின் மைத்துனரும் கட்சி நிர்வாகியுமான LK சுதீஷ் அவர்கள் துரிதமாக செயல்பட்டார். இன்று இடிக்கப்படுகிற இதே இடத்தில் கேப்டன் விஜய்